வணக்கம், பல்லக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம புறாவை தாங்க பார்த்துட்ருக்கீங்க. கூண்டு அவ்வளோ அழகாக வந்து என் தம்பி அடித்து இப்போ தான் வந்து புறாவுக்கு வந்து இறை போட்டுட்டு உள்ளே அடைச்சிட்ருக்காப்புல. ஏன்னா எங்கள் சைடு வந்து மழை வர்ற மாதிரி இருக்குது. மணி 11:10 ஆயிடுச்சு. மழை வர்ற மாதிரியே இருக்கிறனால புறாவெல்லாம் எல்லாம் கூண்டில் ஏற்றியாச்சு. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இவர் வந்து புறா வளர்த்து இந்த தாட்டி வந்து புறா பந்தயத்தில் வந்து பறக்க விடலான்ட்டு இருக்காப்புல என் தம்பி. இந்த புறா வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். பக்கத்தில் கையை வச்சா கொத்துன்னு என் தம்பி சொன்னான். ஆனால் நான் பயந்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். இருந்தாலும் வந்து அவன் வந்து இப்போ வந்து கையை வைப்பான் பாருங்கள், எப்படி கொத்துன்னு மட்டும் பாருங்கள். எனக்கே ஒரு ஆச்சரியம். நம்மளை தான் கையை வைக்க சொன்னாப்புல. இருந்தாலும் நான் தான் வந்து நீ கை வைடா அப்படின்னு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக கொத்துது பார்த்தீங்களா. எனக்கு கொஞ்சம் பயம் புறானால. என் தம்பி தான் வளர்த்துட்டு இருக்காப்புல. எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்குது பாருங்கள். ஒரு புறா பார்த்திங்கன்னா முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. இன்னொரு புறா பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகி இருக்குது பாருங்கள். அந்த புறாலாம் புறா நிறையா பேர் வளர்த்துட்ருப்பாங்க. புறா வந்து ஒரு ஹேபிட்டு. புறா இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் புறா வளர்க்குறாங்க. இது இப்போ தான் முட்டை விட்டுருக்கு இந்த புறா. என்னன்னா புறாவுக்கு நோய் அடிக்கடி வருது. அதனால் நம்ம தம்பி என்ன பண்ணுறாப்புலன்னா தண்ணியில் வந்து மஞ்சளை கலந்து சிரஞ்சில் வந்து வாயை வச்சு எல்லா புறாவுக்கு வந்து வாயில் அடிப்பாப்பில் பாருங்கள். இவர் தான் விஸ்வா தம்பி பாருங்கள் எப்படி வந்து புறாவுக்கு வந்து மறந்து கொடுத்துட்ருக்காருங்க. இது வந்து மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால் எல்லா புறாவுக்கு வந்து இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காப்புல. அப்போ தான் புறாவுக்கு வந்து எந்த நோய் வராது. நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.